அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பேங்க்கில் நம்ம ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்பொழுது எவ்வளவு பணம் அதிகமாக கட்டினா என்னென்ன பலன் கிடைக்கும், வீட்டு கடனை சீக்கிரமாக கட்டுறதுக்கான வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலோட மற்ற வீடியோக்களை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோக்களை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்மளுடைய கால்குலேஷனுக்கு இந்த டேபிளில் இருக்கிற மதிப்புகளை அஸ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டில் பேங்க்கோட அந்த மந்தோட இன்ட்ரெஸ்ட் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் அசலில் வரவாகும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டுற பணம் டைரெக்டாக அசல்லையே வரவாயிடும். அதனால் அசல் சீக்கிரமே குறைய ஆரம்பிக்கும். இந்த டேபிளை பாருங்கள். இங்கே 32 லட்சம் கடனுக்கு ஒரு நாள் வட்டியாக 800 ரூபாய் வருது. மொத்தமாக 30 நாளைக்கு 24,000 ரூபாய் வட்டியாக வரும். உங்களோட இஎம்ஐ 25,748 24,000 வட்டி போக மிச்சம் 1,748 ரூபா தான் அசலில் வரவாகும். நீங்கள் உங்கள் லோனோட 5வது நாளில் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 6வது நாளில் இருந்து அந்த 10,000த்துக்கான வட்டி வராது. உங்கள் ஒரு நாள் வட்டி 797 ரூபா 50 காசுகளாக குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாத முடிவில் 30 நாள் வட்டியாக 23,937 ரூபா தான் போடுவாங்க. மிச்சம் இருக்கிற 1,810 ரூபாயை அசலில் வரவு வைப்பாங்க. நீங்கள் எந்த நாளில் உங்கள் லோனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்களோ அடுத்த நாளில் இருந்தே அதற்கான வட்டி வருவதில்லை. இப்படி அசல் ஒரு பக்கம் குறையும், அதனால் வர்ற வட்டியும் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இஎம்ஐ அமௌண்ட்டு அதே தான் கட்டுவோம். ஸோ இஎம்ஐ அமௌண்ட்டில் வட்டி குறையிறதுனால அதிகமாக அசலில் வரவு ஆகும். இது லோன் டென்யூர் முழுவதும் ரெஃப்ளெக்ட் ஆகும். லாங் ரனில் நிறைய பணம் மிச்சமாகும். அடுத்ததாக இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம லோனுடைய எந்த டைம் டியூரேஷனில் கட்டணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டேபிளை பாருங்கள். இங்கே நம்ம கடனோட ரீபேமெண்ட் ஷெடியூலை 5 இயர்ஸ் ஸ்ப்ளிட்டிங்கில் காட்டியிருக்கிறோம். முதல் 10 வருடம் நீங்கள் கட்டுற மொத்த தொகையான 30,89,000 27,51,000 வட்டிக்கே போயிடும். வெறும் 3,38,000 மட்டும்தான் அசலில் வரவாகும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வீடியோ லிங்க்கை பாருங்கள். அடுத்த 10 வருஷத்தில் சுமார் 22,60,000 வட்டிக்கும் 8,29,000 மட்டுமே அசலுக்கும் போயிருக்கும். முதல் 10 வருஷத்தை காட்டிலும் அதிகமாக அசலில் வரவு ஆகியிருக்கும். கடைசி 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின தொகையில் 10,57,000 மட்டும்தான் வட்டிக்கு போயிருக்கும். 20,32,000 அசலுக்கு போயிருக்கும். அதாவது உங்கள் மொத்த அசலில் கிட்டத்தட்ட 65%க்கும் மேலே கடைசி 10 வருஷத்தில் தான் வரவாகுது. இந்த டேபிளில் நம்ம லோனோட ரெகுலர் இஎம்ஐ ஷெடியூலை கொடுத்துருக்கோம். எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கட்டலைன்னா 360 மாத முடிவில் சுமார் 92,69,000 திருப்பி கட்டியிருப்பீங்க. அதில் வட்டி மட்டும் 60,69,000 கட்டியிருப்பீங்க. சுமார் 1.9 மடங்கு அசலை விட அதிகமாக வட்டி கட்டியிருப்பீங்க. உங்கள் லோனோட ஃபஸ்ட் இயர் எண்டில் சுமார் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டு கட்டுறதா வச்சுக்கலாம். இப்போ நம்ம லோனோட டென்யூர் 316 மாதமாக குறைஞ்சிருக்கும். நம்ம லோனோட டோட்டல் ரீபேமெண்ட்டும் 82,28,000 குறைஞ்சிருக்கும். வட்டியாக நாம் 50,28,000 கட்டியிருப்போம். ரெகுலராக நாம் கட்டுற ரீபேமெண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டியிருக்கிற இந்த ஷெடியூலுக்கும் உள்ள பெனிஃபிட் சுமார் 10,40,000 வட்டி குறைவாக
கட்டியிருப்போம். 44 இஎம்ஐ குறைஞ்சிருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆனது அசலை விட 1.57 மடங்காக தான் இருக்கும். அடுத்ததாக 10 வருஷம் முடிவில் சுமார் 1 லட்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டினா என்ன ஆகும்னு பார்க்கலாம். 121வது மாதத்தில் நாம் கட்டுற அந்த 1 லட்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்னால் நம்மளுடைய இஎம்ஐ டெனூர் 360 மாதத்துலேருந்து 339 மாதமாக குறைஞ்சிருக்கும். நம்ம மொத்தமாக 88,17,000 கட்டியிருப்போம். வட்டி மட்டும் 56,17,000 கட்டியிருப்போம். ரெகுலர் பேமெண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறதுனால உள்ள ஷெட்யூலுக்கும் நம்முடைய பெனிஃபிட்டாக வட்டியில் 4,52,000 குறைச்சி கட்டியிருப்போம். 21 இஎம்ஐ குறைஞ்சிருக்கும். வட்டியானது அசலை விட 1.76 மடங்காக இருக்கும். கடைசியாக 20 வருட முடிவில் சுமார் 1 லட்சத்தை எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக கட்டினா என்ன ஆகும்னு பார்க்கலாம். 241வது மாதத்தில் நாம் கட்டுற 1 லட்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்னால் நம்மளுடைய இஎம்ஐ டென்யூர் 360 மாதத்துலேருந்து 351 மாதமாக தான் குறைஞ்சிருக்கும். டோட்டல் ரீபேமெண்ட்டும் 91,33,000 இருக்கும். வட்டியும் 59,33,000 இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறதுல பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. வட்டியில் வெறும் 1,36,000 மட்டும்தான் பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இஎம்ஐலையும் வெறும் 9 மாதம்தான் குறைஞ்சிருக்கும். அசலை விட வட்டி 1.85 மடங்கு அதிகமாக தான் கட்டியிருப்போம். இந்த 3 அசம்ஷனோட கம்பேரிசன் டேபிளை இங்கே பாருங்கள். லோனோட ஆரம்ப காலங்களில் நாம் கட்டுற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டுற டைமை பொறுத்து அதனுடைய பெனிஃபிட்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லோனோட ஆரம்ப காலங்களில் கட்டுற அமௌண்ட்டுக்கு தான் சுமார் 10 மடங்குக்கு மேலே பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. கடன் வாங்கின முதல் 10 வருஷத்தில் நாம் அதிகமாக அசல் தொகையை கட்டும்போது அதற்கான பலன்களும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ லோன் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ எவ்வளவு அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக நம்ம லோனுடைய பிரின்சிபலை அடைக்க 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். இந்த 2 மெத்தடில் மெத்தட் 1 என்னென்னா, ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளுடைய லோனில் கட்டிக்கிட்டே வர்றது. மெத்தட் 2ல் பல்காக எப்போ ஒரு அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை லோனில் கட்டுறது. இந்த மெத்தட் 2ல் போனஸ், இன்சென்டிவ்ஸ், மெச்சூரிட்டி அமௌண்ட்ஸ்லாம் வரும். இதை நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கட்டுறது நல்லது தான். மெத்தட் 1ல் மந்த்லி இன்கமில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரெகுலராக லோனில் எக்ஸ்ட்ராவாக கட்டுறது தான். இதை நாம் பிளான் பண்ணி செய்ய முடியும். இதை நாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். முதல் 10 வருடங்கள் உங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டோட ஒரு 1000 ரூபாவை எக்ஸ்ட்ராவாக கட்டிக்கிட்டு வரதா அஷ்யூம் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு சுமார் 8,85,000 ரூபாய் வட்டி குறையும். 39 இஎம்ஐயும் குறையும். இதுவே நீங்கள் சுமார் 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா வட்டியில் மட்டும் 15,42,000 ரூபாய் குறையும். 69 இஎம்ஐ குறையும். முதல் 10 வருஷத்தில் சுமார் 5,000 ரூபாயை எக்ஸ்ட்ராவாக உங்கள் இஎம்ஐயோட கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா வட்டி பகுதியில் சுமார் 28,14,000 ரூபாய் குறையும். இஎம்ஐயில் 132 மாதங்கள் குறையும். இதுவே நீங்கள் 10,000 ரூபாய் சேர்த்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டியில் 38,95,000 ரூபா குறையும். இஎம்ஐயில் 198 மாதங்கள் குறையும். ஸோ நம்ம கேஸில் 30 வருட லோனை 15 வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட்டோட சுமார் 6,709 ரூபாவை சேர்த்து கட்டினாலே போதும். இது மாதிரி உங்களுக்கும் உங்கள் லோனோட டேட்டாவை கால்குலேட் பண்ணணும்னா கமெண்ட்டில் டீட்டெயிலை கொடுங்க. கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். முதல் 10 வருஷத்தில் நீங்கள் கட்டுற 1000 ரூபா
எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னால் உங்களுக்கு சுமார் 7,377 ரூபா உங்களுடைய வட்டியில் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியம்னு. அதனால தான் லோனோட முதல் 10 வருடங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அந்த 10 வருடங்களில் உங்களால் எவ்வளவு பணம் கட்ட முடியுமோ அதை டிலே பண்ணாமல் கட்டிடுங்க. சின்ன அமௌண்ட் கூட பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் கடனுக்கான வட்டி சதவீதம் உயரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.